मूर्तये समारंभं शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरु परम्परम्। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुपदं मन्त्रमूलं गुरुवाक्यं मोक्षमूलं गुरु कृपये। मन्दस्मितमुकाम्बोजं मगनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। सद्गुरु चरणारविन्द की वन्दे गुरु मण्डलम्। எல்லாம் வல்ல குருமூர்த்தியின் திருவருட்கருணையால் இங்கு எல்லாரும் இன்னைக்கு 2வது சஷ்டி விரதத்தை முடிக்கிற கட்டத்துல இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவுல முக்கியமா இன்ன வரலும் உங்களோட அனுபவத்துல நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, 2வது வீட்டுலேருந்து எப்படி 3வது வீட்டுக்கு போறது, இதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சிறு அளவு பதிவு பண்ணிட்டு, it's a very short video. We're going to talk about our journey from the second to the third center. And the second center, yesterday we spoke about it in our satsang. It's a center that represents the subconscious mind. 2வது வீடு சுவாதிஸ்தானம். நேற்று அதை பத்தி கொஞ்சம் பேசணும். ஆறுபடை வீடுல திருச்செந்தூர் முருகனின் ஜெயந்தி ஸ்தலம், திருச்செந்தூரா விளங்கக்கூடிய ஜெயந்தி ஸ்தலம். இத பத்தி பேசும்போது நம்மளோட சொரூபமான நிலை எங்கேண்டு ஆரம்பிக்குது என்று பார்த்தேன்னா, அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம உள்ள ஆழமான ஒரு மனசு, குழந்தைத்தனத்துல என்னென்னலாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோரேஜா இருக்கும். இந்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் உனக்கு எடுத்து கொடுக்கணுமோ இந்த மனசுல இருந்து தான் தோணி வருகிறது. இதனாலதான் இதுக்கு பேரு சுவாதிஸ்தான் என்ற பேர். இப்ப அதை தாண்டி வரும்போது அடுத்ததாக மணிப்பூரகம், ரொம்ப முக்கியமான ஸ்தலம் மணிப்பூரகம். காரணம் என்னன்னா, ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு யோகியோ ஒரு சாதகனோ ஆன்மீக வழிபாடுக்கு போக வேண்டும் என்றால் இந்த சக்கரம், இந்த எனர்ஜி சென்டர், இந்த வீடு சரியா இருந்தா அவர் ரொம்ப ஸ்லோவமா ஆன்மீக பாதையில கொஞ்சம் ஆழமா போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும். இந்த காரணம் என்னன்னா, இந்த மணிப்பூர சக்கரத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷமான ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தி. கிரந்தி என்றால் ஒரு முடிச்சு, பிரம்ம கிரந்தி என்ற ஒரு முடிச்சு இருக்கிறது. சோ இந்த முடிச்சு இந்த சென்டர் பகுதியில தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது மணிப்பூரகம் தொப்பல் கொடிக்கு கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு கீழே இருக்கும்.
இந்த மணிப்பூரகம். அதனால நேத்து காட்டும் போது இந்த தொப்புள் கொடி இப்படி இருக்குதுன்னா அதுக்கு கீழ்பாகத்துல தான் இருக்கும் மணிப்பூரகம். இங்கேண்டு அதோட எனர்ஜி வந்து மேல் நோக்கம் வரலும் கவர் பண்ணும் அந்த தொப்பலை சுத்தி. இதான் மணிப்பூரக சக்கரத்தின் லொகேஷன். இதோட விசேஷம் என்னன்னா, திரு ஆவினங்குடி முருகப்பெருமானின் 3வது வீடு இந்த ஸ்தலம். திரு ஆவினன்கொடி, இதோட பேருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அத பத்தி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கிரியைக்கு வரும். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டும். We have come to the third energy center of consciousness. This is a center which is immediately next to the Swadhisthana, where your sense of self starts emerging from the subconscious mind. Whatever you are supposed to realize in this birth starts from your subconscious mind. It's stored in your subconscious mind, and it starts from the Swadhisthana center. Now, when it comes to the Manipuraha, when the energy is starting to flow to Manipuraha, then your sense of ego, the child's sense of ego and self-awareness, self-consciousness starts to awaken in the Manipura. So the sense of I, if the Manipura is very strong, the person will have a very powerful ego, and it will make him a very good leader as well. If the energy in this center is diverted correctly, he will make himself a very powerful leader, a very great yogi. If he goes into yoga, it makes him a Raja Yogi. All the great kings of our historic past had very powerful Manipura chakra, because when Manipuraka is in full bloom, you have very strong determination to succeed in life, because the success comes from the second center, the center of creativity, the center of success. It feeds into the third center, and the third center is also known as the fire center. You will take on any task with fire in your belly. That's what they call it. Full of fire, very fiery. Yogis are very fiery because they take up a lot of challenges that they have to face during their sadhanas. So that's why this fire is very, very much required. In the Japanese tradition, it's called the Hara Center. And Naga sadhus, the naked Babas, when they go to bath in the Ganga during winter, they will chant, Hara, Hara, Mahadev, Hara, Hara, Mahadev, Hara, Hara, Mahadev, awakening the Manipura chakra, because all the Naga sadhus, they come from a very powerful Raja Yogi tradition. And today, our Kriya is also going to be something like this, to awaken the Manipura chakra. But we don't have to scream, Hara Hara Mahadev. If you want to, you can scream, Hara Hara Mahadev, Hara Hara Mahadev. You 3 times, Hara Hara Mahadev. You will awaken your Manipura chakra, and you will feel the energy flowing. When you finish this Kriya, and if you don't want to do with the sound, you can just move your belly in and out. So try first with this, Hara, Hara. Then you know how the belly movement is. And then you do it without the sound. A little bit like Kapalabhati, Actually, the yogic Kriya to awaken Manipura chakra is known as Agnisara. They normally pull the belly in and out like that, tap, 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 3-4 times.
or 6 times, 21 times, the body becomes heated up. So if you want to have a cold bath in the morning, if you do the Agnisara Kriya, you don't feel so cold in the morning. Or if you have a fever, you can do a bit of Agnisara breathing or Bastrika. So this is the Agni center. And the most important aspect of Agni center, its ancient name in Tamil Nadu of the Arupadai Veedu is known as Thiru Avinankudi. Thiru Avinankudi is the ancient name for what is known as Palani today. Palani இன்றைக்கு இப்போ இருக்கிற பேர் வந்து பழனி. அந்த காலத்துல ஆதி காலத்துல தமிழ்நாட்டுல அந்த இடத்துக்கு பேரு திரு ஆவி நன்குடி. இந்த பெயர் எப்படி வந்தது? இந்த பெயருக்கு 5 அக்ஷரங்கள் இருக்கிறது. திரு ஆ ஈனன் கு டி. இந்த 5 சப்தங்களை வைத்துத்தான் திரு ஆவினன்கொடி என்ற பெயர் வருது. தமிழ் இலக்கியம் வந்து இதுக்கு அர்த்தம் கூறியிருக்கிறது. எதுல? திருமுருகாற்றுப்படையில. திரு என்றால் மகாலட்சுமி கடாட்சம், திருமகள். அங்க வந்து போகர் ஆரம்பத்துல முருகனோட மூர்த்திய மேமிக்கிறதுக்கு முன்பு அவர் முதற்கண் ஸ்ரீ புவனேஸ்வரிய பிரதீட்சை பண்ணி புவனேஸ்வரிய வணங்கி புவனேஸ்வரியோட ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் படிச்சு பயிற்சி பண்ணி முடிச்சு அப்புறம்தான் அவருக்கு அந்த உத்தரவு கிடைத்தது இந்த நவபாஷான மூர்த்திய பிரதீட்சை பண்றதுக்கு. ஆனா பிரதீட்சை பண்றதுக்கு முதல்ல அந்த மூர்த்தியை செய்யணுமே. அதுக்கு முருகன் அருள் இல்லாம அவர்னால செய்ய முடியல. எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் சரியா வரல. முருகன் அருள் பண்ணித்தான் அந்த ஞானம், அந்த பொருள் ஞானம், அந்த பொருளை எப்படி செய்யறதுன்ட்டு ஒரு ஞானம் அவருக்கு கிடைச்சது, சித்தம் கிடைச்சது. திரு என்றால் திருமகளை வணங்கி பழனிக்கு போனா முதல்ல புவனேஸ்வரி அம்பாள் திருமகள் இன் ரூபத்துல மகாலட்சுமியா காட்சி கொடுக்கிறாள். அவளை முதல்ல வணங்கிட்டு அதுக்கு பிற்பாடு திரு ஆ தமிழ் இலக்கியத்துல ஆ என்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா காமதேனு. காமதேனு என்றால் எல்லாத்தையும் எப்பேற்பட்ட ஒரு பசி தீர்த்து வைக்கக்கூடிய இந்த காமதேனு. அங்க யாருக்கும் பசி என்ற கொடுமையில யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பழனி மலையில அன்னதானம் தினதோறும் ஓடும். ரொம்ப சிறப்பான ஸ்தலம், ரொம்ப ஒரு ஐஸ்வர்யத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். முருகனோட 6 படை வீடுல இங்க பாத்தீங்கன்னா பழனி மலை மட்டும்தான் ரொம்ப ஐஸ்வர்யத்தோட இருக்கும். ரொம்ப கூட்டமா இருக்கும். எந்த நேரம் போனாலும் கூட்டமா இருக்கும். எந்த நேரம் போனாலும் எல்லாத்துக்கும் அன்னதானம் ஓடிட்டு இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம் இந்த வகையில. திரு ஆ ஈனன். ஈனன் வந்து தமிழ் இலக்கியத்துல ஈனனுக்கு அர்த்தம் என்ன என்றால் சூரிய பகவான் என்று. சூரிய பகவானத்தான் ஈனன் என்று சில இலக்கிய தமிழ்ல கூறுவார். 4வதாக கு, திரு ஆ ஈனன் குடி, திரு ஆவி நன்குடின்னு சொல்லும் போது திரு ஆ ஈ நன் சூரியன், கு பூமாதேவி எனால் செவ்வாய் கிரகத்தை சில பேரு பூமி புத்திரன் என்று கூறுவார். செவ்வாய் கிரகத்தை பூமாதேவிக்கு வரமா கொடுக்கிறார் ஒரு குழந்தைய, ஆண் குழந்தைய. பூமிக்காரன் என்று அவனுக்கு பெயர். முருகனும் சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு அம்சத்துல இந்த குழந்தை வரமாக சிவபெருமான் அவரோட வேர்வை துள்ளிலேந்து உளுந்து வந்து பூமியில தொடும்போது ஒரு குழந்தையா உண்டாகிறது. அந்த வேர்வை துள்ளில யார
எப்படி அந்த வேர்வை சிவபெருமானுக்கு வந்தது? அண்டகாசூரனை வதம் பண்ணி முடித்த கண் அந்த வேர்வையிலேருந்து ஒரு சொட்டு பூமியில விழுகிறது. அந்த பூமியில விழுந்தனால சிவனோட அம்சத்தோட இருக்கிறதுனால பூமாதேவி அதை எடுத்து சிவன் கிட்ட ஒரு குழந்தை வரம் கேட்கிறார். அந்த வேர்வை துள்ளிலேந்து உண்டாகின குழந்தைதான் பூமிகாரன், செவ்வாய் கிரகம். அதனாலதான் ரொம்ப ஒரு அகோரமான ஒரு நிலையில இருக்கும் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தோட முக்கிய ஸ்தலம் பழனி. அதனாலதான் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை விசேஷமான பூஜை பண்ணி கும்பிட்டா செவ்வாய் தோஷம், செவ்வாய் மூலமா வரக்கூடிய கஷ்டங்கள், தடங்கள் எல்லாம் நீக்கி வைப்பார். பழனி செவ்வாய் கிரகத்தோட எனர்ஜி, முழுமையான எனர்ஜி பழனியில இருக்கிறது. ஏன்னா அந்த பழனி குன்றே பவளம் என்ற ஒரு பிரஷஸ் ஸ்டோன் இருக்கிறது, பவளமணி. அந்த பவளமணி குன்றம் தான் பழனி. அதனாலதான் முருகனுக்கு பவளமணி ரொம்ப விசேஷம். சில பேர் பவளத்திலே முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி உங்களுக்கு, இன்ஃபர்மேஷன். கு தீ, தீ என்றால் அக்னி. இந்த 5 முக்கியமான தேவர்கள், அம்பாள், புவனேஸ்வரி, மகாலட்சுமி கடாட்சத்தோட அருள் பண்றாள். காமதேனு, சூரிய பகவான், பூமாதேவி அண்ட் அக்னி தேவர், இவங்க 5 பேரும் இந்த இடத்துல தவம் பண்ணி பூஜை பண்ண இடம். அதனாலதான் அந்த இடத்துக்கு அவ்வளோ சிறப்பு. முருகன் அங்க நின்று ஆண்டி கோலத்துல நின்றனால 6 தேவர்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த ஸ்தலத்துல போய் கிரிவலம் பண்ணி, முருகனுக்கு பூஜை பண்ணி, அக்னிக்கு பூஜை பண்ணி, காமதேகு பூஜை பண்ணி, பசுதானம் அல்லது மகாலட்சுமி பூஜை பண்ணி விடிய காலையில அப்புறம் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க அக்னி தேவனுக்கு பூஜை பண்ணிட்டு பூமாதேவிக்கு வணங்கிட்டு, பூமாதேவியை வணங்கிட்டு சூரிய பகவானை வணங்கினால் முழு கடாட்சம், அவங்களோட முழு கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஐதீகம். ஓம் நம சிவாய். அதனால இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு எனர்ஜி அங்க இருக்கிறது. அத நினைவுல வைத்துக்கொண்டு நாளைக்கு மணிப்பூரக சாதனைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு விடிய காலையில இந்த மந்திர ஜபம் பண்ணும் போது 3 தரம் அக்னி சார பண்ணிட்டு, நேத்து பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ண மாதிரி நாளைக்கும் 3 தடவை அந்த மூலத்தை 3 தடவை, அந்த மசில்ஸ் 3 தடவை ஷார்ட் புல், வெரி ஷார்ட் புல், டக் 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 3 தடவை இழுத்துட்டு சுவாசத்தை உள்ளுக்கு இழுக்கும் போது அந்த மந்திரத்தை ஓம் சரஹண பவ குரு தேவா, அப்புறம் இன்னொரு 3 தரம் புல் பண்ணிட்டு வெளியே விடும்போது சரஹண பவ குரு தேவா வெளியே விடுறது. இதுதான் கிரியை. இது பண்ணும் போது இந்த அக்னியை எழுப்பிட்டு இதை பண்ணும் போது இந்த அக்னி உங்களுக்கு அந்த மணிப்பூரக சக்கரம் எழுப்பப்பட்டதுன்னா அக்னி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். 3வது நாள் அக்னி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா பசி வராது. இதான் அதோட விசேஷம். சட்டாத்தர அக்னின்ட்டு சொல்லும் போது பசிய எழுப்பி விடுறது இந்த ஸ்தலம். ஆனா முருகன் நாமத்தை சொல்லிட்டு இந்த கிரியையை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பசியே இருக்காது. ட்ரை பண்ணி பாரு, முருகனோட அருள் எப்படி உங்களுக்கு சேருகிறதுன்ட்டு நீங்களே உணர்ந்து பாரு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த கிரியையை பத்தி. ஐயோ சுவாமிஜி என்ன ஒரு ஸ்பெஷல் கிரியை கொடுத்திருக்காரு, இத புல் பண்ணா நம்மளுக்கு ஏதாச்சும் கோளாறு வந்துருமோன்ட்டு சில பேருக்கு ஒரு பயம். நிறைய பேர் அப்படித்தான் குழப்பி வச்சிருக்கான். இடுப்புழுத்துக்கும் உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, அப்புறம் ப்ராப்ளம் வந்துடும், செக்ஷுவல் ப்ராப்ளம் வந்துடும், இது அப்படின்ட்டு நிறைய பேரு பயன்படுத்தி வச்சிருப்பா.
அந்த பைத்தியக்காரத்தெல்லாம் நம்பாதீங்க. இதுல முக்கியமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க டெய்லி பண்ற விஷயம் தான் இங்க பண்ண போறீங்க. டெய்லி பண்ற விஷயம் தான் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சிறுநீர் பண்ணும் போது, அந்த சிறுநீர் கழிக்கும் போது, அந்த சிறுநீர் கழிச்ச பின் இந்த மசாலா தான் நீங்க பாய்க்கிறீங்க அந்த சிறுநீரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. கடைசியான டிராப் வெளியே வந்தோன்னா அந்த சிறுநீரை நீங்க ஒரு மசல் வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த மசலுக்கும் இந்த மசலுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அதே மசல் தான் இங்கேயும் பாய்க்கிறீங்க. அதே போல மலஜலம் கழிக்கும் போதும் அந்த மசலை நீங்க பாய்க்கிறீங்க டெய்லி. அப்ப இதுல எப்படி தவறு வரும்? இயற்கையான விஷயம் தானே பண்றீங்க. இதுல வித்தியாசம் என்னன்னா, இந்த தியானத்துல இந்த சாதனையில நீங்க வந்து ஒரு அவேர்னஸோட பண்றீங்க. அது மட்டும் தான் அதோட வித்தியாசம். மத்த ஒரு வித்தியாசமே இல்லை. டெய்லி பண்றது தான் சாதனையா பண்றீங்க, ஒரு அவேர்னஸோட பண்றீங்க. மந்திர ஜபம் சொல்லி பண்ற போது அதோட விசேஷம் வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதோட சாதனை வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சுவாசத்தை உள்ளுக்கு இழுத்து வெளியே விடும்போது அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி மேல ஏறும் போது அதை உணர்ந்து செய்யும் போது அதுல உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்க மேல வரும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். Many people are a little bit confused. Oh, Swamiji is given this sadhana. I'm afraid of doing it. What if something happens to me? Maybe I will sprain my back, or maybe my sexual organ will get disturbed, or I may not be able to enjoy sex, or somebody must have given you some sort of confusion like this. Sometimes the books give you this kind of confusion. These are fellows who they cannot do it. They make sure you also cannot do it. Actually, I'm not giving you anything new. This is something that you're doing daily when you go and urinate. There's a muscle you will control that controls the flow of your urine. At the end of your urination, after the last drop comes out, this muscle automatically contracts around the yoni area and in the perineum area. At the perineum floor, this muscle is used to control your urine. And when you go and do your number 2 in the morning or whenever, you have to control the anal muscle, which in yogic terms we call the Ashwini Mudra. That's all I'm asking you to do. Nothing new. Ashwini Mudra is basically something that you do every day in your life. Only difference is here I'm asking you to do this kriya with awareness and full consciousness of what you're doing, because even when you urinate, you will realize that at the end of the urination, when you contract your muscle, you will feel an upward surge of one energy. Some people will feel like that. They get this. ஒரு உடம்பு சிலுக்கிற மாதிரி இருந்து ஒரு ஃபீலிங் வரும். உடம்பு சிலுத்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த கடைசி யூரினேஷன் பண்ணும்போது இதைதான் பண்ண சொல்றேன். ஆனா கான்சியஸா பண்ண சொல்றேன். புதுசா உங்களுக்கு எதையும் எடுத்து கொடுத்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இதை பண்றது இல்ல. குழம்பி போயிடாதீங்க. நீங்க டெய்லி பண்றதான் கான்சியஸா ஒரு அவேர்னஸோட ஒரு உணர்ச்சி வாசையோட பண்ண சொல்றேன். ஏன்னா அதுல நிறைய இமோஷன்ஸ் உங்களால ரெக்கனைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் அதை அப்படி பண்ண சொல்றேன். அதுல உங்களுக்கு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். You become very healthy. Actually, if you continue doing this kriya, I'll tell you one secret. Maybe then you will be motivated to do it. Your face will become very bright and shiny. It will make you younger. It will make you look younger and vibrant. That's what this kriya will make you do. You'll become young like Lord Skanda. He's always young. Kumara Tantratoda முக்கியமான சித்தி வந்து makes you young and vibrant. Okay? Powerful. எந்த விஷயத்துல இறங்கினாலும் நீங்க அதை முடிக்காம வர மாட்டீங்க வெளியே. அந்த மாதிரி ஒரு வீரத்தையும் ஒரு திட புத்தியும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிற கிரியை இது. சும்மா எடுத்து கொடுக்கல, குருவோட உத்தரவோட எடுத்து கொடுக்கிறது. அதனால இதுல வந்து எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த தயக்கமும் வேண்டாம்.
எந்த மாதிரியான ஒரு பதட்டமும் வேண்டாம். நல்லா கிளியரா எடுத்து செய்யுங்க. செஞ்சாதான் உணர முடியும். செய்யாம அதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு புண்ணாக்கம் நடக்காது. ஓகே, அதை முதல் தெரிஞ்சுக்குங்க. மற்றதாக இந்த சென்டரோட முக்கியத்துவம் என்னன்னா, இது உங்களுக்கு ஒரு ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து கொடுக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டினா ஒரு வீரம், ஒரு திட மனசு, ஒரு தெளிவான புத்தி. காரணம் என்னன்னா, இதுல பொருள் ஞானம், விசேஷ ஞானம், ஒரு வேலையில இறங்கினாலும், ஒரு தொழில்ல இறங்கினாலும், ஒரு ப்ரோஜெக்ட்ல இறங்கினாலும் அதுல இருக்கக்கூடிய ஞானத்தை இது எழுப்பி விடும். இந்த சென்டர் இட்ஸ் அ கிரியா சென்டர். கிரியா ஞானம், விஸ்டம் ஆஃப் த கிரியா சக்தி. See, this is the center for it. பழனி முருகன் காரிய சித்தி, உலக ரீதியில காரிய சித்தி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த சென்டரை உங்க உள்ளுக்கு நீங்க எழுப்பி விட்டேன்னா, மணிபூரகத்துல அது எழும்பும். ட்ரை பண்ணி பாரு. பசியெல்லாம் பறந்து போயிடும். பசியே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்புறம் அந்த கிரியையை ஆரம்பிங்க. 3 தரம் புல் பண்ணிட்டு மந்திரத்தை உள்ளுக்கு இழுத்து, இன்னொரு 3 தரம் புல் பண்ணிட்டு மந்திரத்தை வெளியே விடுறது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா? நிதானமா செஞ்சீங்கன்னா எதுலயுமே கஷ்டம் இல்லை. எல்லாம் செய்யக்கூடிய விஷயம் தான் எடுத்து கொடுக்கிறது. ரொம்ப சுலபமான கிரியை இது. இதோட பெரிய பெரிய கிரியையெல்லாம் இருக்கு. ஆகையால் இது கொஞ்சம் உங்களுக்கே நீங்க தான் நீங்க உங்களுக்கு நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கிங்க உங்களை. உங்களோட குழப்பத்துல போய் நீங்க இறங்கிடாதீங்க. ஓகே, ஆகையா நெட்வொர்க் போயிடுச்சா? நம சிவாய. குருவேஷர். பிரம்ம கிரந்தி இங்க இருக்கிறதுனால இது ஒரு நம்மளோட எண்ண அலைகளை, ஏன்னா இது அக்னி சென்டரா இருக்கிறதுனால அக்னி ஸ்தலம். மூலாதாரம் பிருத்திவி தலம், பிருத்திவி தத்துவம். சுவாதிஸ்தானம் ஜல தத்துவம். மணிபூரகம் அக்னி தத்துவம். அக்னி தத்துவத்தை, அக்னி தத்துவம் இங்க என்ன சொல்றது, விளங்குகிறனால, அக்னி தத்துவம் இங்க விளங்குகிறனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்கு. எவ்விதமான ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் அதை மாத்தி அமைக்க கூட ஒரு பவர் இங்க இருக்கிறது. எங்க? மணிபூரகத்துல. அங்க பிரம்ம கிரந்தி இருக்கிறதுனால பிரம்மனோட ஆசீர்வாதத்தோட இது பண்ணினா சிவபெருமான், பிரம்மன், விஷ்ணு இவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மும்மூர்த்திகள். இது குருமார்கள் இருக்கக்கூடிய ஒரு மண்டலம், இந்த மணிபூரகம். அதனால குரு என்ன மாதிரி குரு, இந்த குருமார்கள் இருக்கக்கூடிய மண்டலம் இங்க இருக்கிறதுனால இதுக்கும் குரு மண்டலத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ஆகையால் நம்ம எந்த காரியத்துல இறங்கினாலும் குருவோட ஆசீர்வாதத்தோட இந்த சென்டர்ல மனம் எண்ணத்தை வைத்து மணிபூரகத்துல ஹார ஹார மகாதேவ்னு இறங்க போது அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைவீங்க. இந்த கிரியையை பண்ணிட்டு நீங்க எந்த காரியத்துல போய் இறங்கினாலும் இந்த கிரியையை பண்ணிட்டு ஹர ஹர மகாதேவ், ஹார ஹார மகாதேவ்னு இறங்குங்க.
எந்த காரியமா என்றாலும் வெற்றிகரமா முடியும். You have to realize your own power of leadership, of purification of your thought process, purification of your intention. விவேகத்தை இங்கதான் எழுப்பி விடுறது. சில பேர் சொல்வா, I have a gut feeling something is going to happen. This is where you start your gut wisdom. The wisdom of the gut is the wisdom that gives you knowledge to tackle your difficulties in the worldly matters. Any challenges that you face at your work, in your workplace, with your bosses, with your subordinates, any project that you're handling, studying, university degree, PhD, the wisdom to create, to overcome all these comes from the Manipura. The மணிப்பூரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு 10 இதழ் இருக்கும். அதுல 10 குரு அந்த மண்டலத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. குரு மண்டலத்துக்கும் இந்த மண்டலத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு. காரணம் என்னன்னா பிரம்மதேவத்தோட கிரந்தி அங்க, பிரம்மதேவனோட முடிச்சு அங்க. லௌலீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஞானம், லௌலீக ஞானம்னு சொல்றது. இத சில இடத்துல விசேஷ ஞானம்னு சொல்லுவா. ஒரு காரியத்தை விசேஷமா முடிக்கணும்னா எந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த சென்டர்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அக்னிக்கு ஒரு பூஜை போட்டு இந்த கிரியையை பண்ணிட்டு ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த கிரியை எவ்வளவு ஒரு முக்கியமான கிரியைன்னு வாழ்க்கையில. ரொம்ப ஒரு என்ன குழந்தைத்தனமா அதை எடுத்துக்க கூடாது. உங்க நன்மைக்கு தான் இதை எடுத்து கொடுக்கிறது. போக போக புரியும். சரி, இப்ப 50% வந்துட்டோம் நம்மளோட ஜேர்னில. மணிப்பூரகத்துக்கு வரும்போது முக்கியமா செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் அவேர்னஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயம், நான் என்னால முடியல, இதெல்லாம் உடைச்சி விட்டுட்டு இங்க மேல வரும்போது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துடும். நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துடும், என்னால முடியும். இந்த முதல்ல இந்த கிரியையை முடிக்க பாரு உன்னால, மத்ததெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த கிரியையை முடிச்சுன்னா எல்லாம் தன்னாலே முடிஞ்சிடும். அத சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்தலத்துல ஹெல்த் இஷ்யூஸ், யார் யாருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ, டயபெட்டிக் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ப்ராப்ளம், இம்யூன் சிஸ்டம் டிஸ்ஆர்டர், முடி கொட்டுறது, முடி நிறைத்தல், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், and most importantly headaches, migraine, ஒத்த தலைவலி. இந்த ப்ராப்ளம்லாம் ஆரம்பிக்கிற ஸ்தலமே இங்கதான், வயிறுல தான். வயிறு சுத்தமா இல்லைன்ட்டு அர்த்தம். கொஞ்சம் அக்னி கிரியை பண்ணினீங்கன்னா வயிறு சுத்தமாயிடும். அதுக்குதான் உங்களை பண்ண சொல்றது. ஏதோ உங்களுக்கு கிறுக்கு பிடிக்கணும்னு பண்ணல. நிறைய பேருக்கு பயம், ஐயோ இந்த கிரியெல்லாம் உங்களுக்கு வேணாம், நான் சும்மா சாமி கும்பிட்டுட்டு ஓடிடுறேன் அப்படின்ட்டு. சரி, அவ்வளவு பயம் இருந்தாக்க முருகன் மேல நம்பிக்கை இல்லைன்ட்டு அர்த்தம். முருகன் பேரை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்பதான் வரப்போகுது? என்னைய நம்பாதீங்க, நான் ஒரு பிச்சைக்கார சாமியார். என்னைய நம்புறீங்க? முருகனை நம்புங்க. முருகனை முத நம்புங்க, என்னைய நம்பாதீங்க. என்னைய நம்ப சொல்லுங்க, முருகனை நம்புங்க. இன்னைக்கு ஒரு பாட்டு பதிவு பண்ணியிருந்தேன், அருணகிரியாரோட பாட்டு. வாசித்து காணுனாதது வாய் விட்டு பேசுனாதது. இது முருகனை பத்தி பாடுற பிந்துநாதன் என்று சொல்ற. அதுக்கு அர்த்தம் என்னன்ட்டு வரக்கூடிய சத்சங்கத்துல கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். அந்த பாட்டை முத தெளிவா கேட்டுக்குங்க. ஓம் நம சிவாய, குருவே சரணம். ஓம் சன்னோ மித்ரக்ஷம் வருணः, சன்னோ பவத் வர்யமா, சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः, சன்னோ விஷ்ணுः ருக்ரமः,
नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्मास्मि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्माम् अवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् ओम शांति 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 हरि ओम पूर्णं मद पूर्णम् इदं पूर्णात् पूर्णम् उदाक्षयते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम तत्सत् ब्रह्मार्पणम् अस्तु।